ஹாய், அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் முருகன் கள்ளக்குறிச்சி பேசுகிறேன். இப்போ நான் இருக்கிறது பார்த்தீங்கன்னா கள்ளக்குறிச்சி மாவட்டம் ரிஷிவந்தியம் பக்கம் முனி வாழை அந்த ஊரில் தான் இருக்கேன். ஸோ இப்போ நேற்றுக்கு இந்த ஃபீல்டு போட்டோம். ரெயினோஸு 10 அடிக்கு ஒரு இடத்துல பிவிசி பைப்பை கட் பண்ணிவிட்டு 4 டீ போட்டு இந்த மாதிரி ரெயினோஸை மாட்டியிருக்கோம். இது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மரம் இருக்குது. ஸோ தென்னை மரம், மாமரம், கொய்யா மரம், அந்த மாதிரி எலுமிச்சை மரம், இந்த மாதிரி எல்லாமே மரம் போட்டிருக்கோம். மரத்துக்கு தான் ரெயினோஸ் போடுறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா இடையில ஊடு பயிர், கீரை, வெங்காயம் அந்த மாதிரி, அதாவது ஊடு பயிர், உளுந்து அந்த மாதிரி பண்ண போகிறாங்க. ஸோ அதனால் வந்து ரெயினோஸ் போட்டு கொடுத்தாச்சு. நேற்றுக்கு சாயங்காலமாகவே இவங்க வந்து தண்ணி ஓட்டி பார்த்துட்டாங்க. ஃபுல்லாகவே ஒரு டைம் தண்ணி பாஞ்சிருச்சு. ஸோ இப்போ இதை பார்த்துட்டு இது நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அடுத்து ஒரு 50 சென்ட்டுக்கு வேர்க்கடலைக்கு போடுறாரு. ஸோ இப்போ அதுக்கு தான் இப்போ ஓஸ் கொண்டாந்து கொடுத்துட்டு இதை அப்படியே பார்க்குறேன். ஸோ பக்கத்தில் ஒரு ஃபீல்டு இவருதே தான். இவருக்கு மொத்தம் இங்கே கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 10 ஏக்கர் மேலே நல்லா இருக்கும். ஸோ இப்போ இவருக்கு வந்து பார்த்திங்கன்னா அடுத்தது ஒரு 50 சென்ட்டுக்கு வேர்க்கடலை. ஸோ அப்படி விட்டால் ஒரு ஏக்கராக போடுறேன் அப்படின்ற மாதிரி பொருள் வாங்கிட்டு இருக்காரு. இப்போ 2வது டைம் பொருள் வாங்கி இது போட்டுட்ருக்காரு, போட போகிறாரு இன்றைக்கி. ஸோ இப்போ நேற்றுக்கு நம்ம தண்ணி ஓடும்போது பார்க்கல, ஃபிட்டிங் மட்டும் முடிச்சு கொடுத்துட்டு போயாச்சு. அதெல்லாம் இப்போ திரும்பி இந்த பொருளை கொடுத்துட்டு அப்படியே இந்த எப்படி ஓடுது பார்க்கலான்னு சொல்லிட்டு மோட்ரு போட சொன்னோம். ஸோ இப்போ தான் மோட்ரு போட்டிருக்காரு. வெயிலுக்கு அவ்வளோக்கா சரியாக தெரியாது, பார்க்கலாம். அதில் பார்த்தீங்கன்னா 11 லைன் பாயுது, 5 கிஸ்பி மோட்ரு. இதோ அங்கே நிற்கிற பாருங்க, அங்கே தான் மோட்ரு கிணறு, அங்கேருந்து இங்கே தண்ணி வருது. 2 இன்ச்சு பிவிசி பைப் போட்டிருக்கோம். ரெயினோஸோட நீளம் பார்த்திங்கன்னா 165 அடி எடுத்துருக்குறோம். லென்த்து ஒரு சைடுக்கு 165 அடி எடுத்துருக்கோம். அது மாதிரி டபுள் சைடு போட்டிருக்கோம். மொத்தம் 12 லைன் வருது. 12 லைனுமே ஒரு டைமில் பாயுது. அதாவது ஒரு சைடுக்கு 12 லைனு, 2 சைடு 24 லைனு. அப்போ ஒரு சைடுக்கு 12 லைனு ஒரே டைமில் 5 கிஸ்பி மோட்டருக்கு 165 அடி நீளத்துக்கு ரெயினோஸ் பாயுது. 10 அடிக்கு ஒரு லைன். தண்ணி ஓடிட்டு லாஸ்ட் வரைக்கும் போகுது தண்ணி. பார்த்திங்கன்னா முனி வாழை அப்படின்ற ஊரில் தான் இந்த ஃபீல்டு இருக்குது. பத்தடிக்கு ஒரு லைனு. ஸோ ஊடு பயிர், மரப்பயிர் எல்லாமே மரப்பயிர் வச்சுருக்காரு. அடுத்தது இதுக்கு இடையில வந்து ஊடு பயிர் பண்ணலாம். உளுந்து, எள், கீரை, வெங்காயம், வேர்க்கடலை அந்த மாதிரி எல்லாமே ஊடு பயிர் பண்ணலாம். ஸோ அதுக்காக எல்லாமே ஒரு டைமில் போட்டிருக்கோம். 10 அடிக்கு ஒரு லைன். ஸோ இந்த மாதிரி யூனியன் டைப் போட்டுக்கலாம். எப்படின்னா உழவு ஓட்டுறதுக்காக இந்த மாதிரி யூனியன் போட்டிங்கன்னா இந்த பக்கம் இருக்கிற பைப்பை அப்படியே கைட்டு ஒரு பக்கமாக வச்சுட்டு உழவு ஓட்டிட்டு அப்படி இந்த பக்கம் உழவு ஓட்டலாம். அடுத்தது இந்த பக்கம் அப்படியே உழவு ஓட்டிட்டு திரும்ப வந்து அந்த பைப்பை அப்படியே போட்டு டைட் பண்ணிடலாம் யூனியனில். ஸோ இந்த மாதிரி போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பைப்பை கட் பண்ண தேவையில்லை. ஓகே, நிறுத்துருங்க, அவ்வளோதான், போதும், பார்த்தாச்சு. அந்த மாதிரி போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து உழவு ஓட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும். பைப் வந்து கட் பண்ண தேவையில்லை, யூனியன் வந்து போட்டுக்கலாம். ஸோ இப்போ எல்லாத்துக்கும் அதை தான் சொல்கிறது, யூனியன் போட்டுங்க. யூனியன் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து உழவு ஓட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு எல்லாத்துக்கும் சொல்லிடுவோம். ஸோ அப்போ அந்த மாதிரி யூனியன் போட்டுக்கிறாங்க. உழவு ஓட்டும் போது ஈஸியாக அந்த பைப்பை அழகாக கழட்டி ஒரு 2 பேர் பிடிச்சி வெளியில் தூக்கி வச்சுட்டு ஒரு பக்கமாக ஒரு சைடாக உழவு ஓட்டிக்கிட்டு உழவு ஓட்டி முடிச்சதுக்கப்புறமா அப்படியே அந்த யூனியன் போட்டுக்கலாம். ஸோ என்னோடய கான்டாக்ட் நம்பர் 9342098006. எவ்வளோ நேரம் ஓடிச்சுண்ணா நேற்றுக்கு? ஒரு சைடுக்கு 10 நிமிஷம் வாங்கினா போதும். 12 லைன் மொத்தம் 12 லைன் வருது ஒரு சைடுக்கு. அப்போ 10 நிமிஷம் 1/4 மணி நேரம் ஓடினா போதும். அதான் இவ்வளோ தண்ணி இன்றைக்கி ஈரமாக இருக்குண்ணா. 20 நிமிஷத்தில் ஃபுல்லாகிடுது. இப்போ இது நீங்கள் முதல்ல பார்த்துங்களா? அப்போ எப்படி பார்த்துனீங்க? எவ்வளோ நேரம்? அம்மா என்ன இவ்வளோ உழவு வாங்கி போச்சு அதுக்குள்ளே? சரி.
20 நிமிஷம் விட்டிங்கன்னா போதும், தண்ணி நிற்கிது. இப்போ எவ்வளோ மிச்சமாக வச்சு வேலை உங்களுக்கு? ஆமாண்ணே. இப்போ இது வந்து மொண்டு ஊற்றுறது வந்து ஆ அது செட் ஆகுது. இது வந்து மயப்பெயர் மாரி அது கண்ணுங்களுக்கு நல்ல இதாகிடுது. அப்போ உங்களுக்கு வந்து அரை மணி நேரம் 1 மணி நேரம் இருந்தால் கூட போய் இது ஃபுல்லாக பாஞ்சிடலாம். எல்லாமே இந்த ஒரு சைடுக்கு அரை மணி நேரம், 20 நிமிஷம் சொல்கிறீங்க, அரை மணி நேரம் கூட ஓட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லை. 20 நிமிஷம் தான். 20 நிமிஷம் தான். ஒரு 10 நிமிஷம் தான். அதான் இப்போ விட்டு ஒரு அவரா வீடியோ எடுத்து 5 நிமிஷம் கூட ஆகல, 4 நிமிஷம் இல்லை 3 நிமிஷம் தான் ஓடிடுது மோட்ரு. அதுக்கு முன்னாடி நான் வீடியோ எடுத்தேன், அதுக்குள்ளே எவ்வளோ ஏறமாகுது பாருங்க, அப்படியே அந்த தண்ணி நிற்கிது. போதும், அந்த மாதிரி பண்ணிங்கன்னா போதும். இதுனா நீங்கள் டெய்லி ஒரு 20 நிமிஷம் நினச்சிங்கன்னு வச்சுங்க, அது பாட்டுங்க பயிர் நல்லா வந்துடும். இப்போ இதுக்கு நம்ம சத்து உரம் போட்டு இது ஏதாவது எரு போட்டு கொஞ்சம் கலப்பணும். இதுக்கு மேலே வந்துடும் தண்ணி. இந்த மாதிரி அப்பப்போ நீங்கள் இப்போ 5 நிமிஷம் டெய்லி 10 நிமிஷம் விட்டிங்கன்னு வச்சுங்க, நல்லா ஜோராக வந்துடும். தண்ணி இல்லாதான் பிரச்சனை. இந்த மாங்காய் கண்ணெல்லாம் காஞ்சிருச்சு, அதனால தான் நேற்று இந்த கட்டை கட்டுறதுலாம் இப்போ என்னால் முடியாதுன்னு சொல்லிட்டு அப்படியே எஸ்டிமேட் பண்ணி கட்டை கட்டுறது பொறுமையாக கட்டுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ தான் இங்கே ரெடி பண்ணிட்டீங்களா? நான் என்ன பண்ணுமோ என் பிளானிங்கில் விட்டேன். அவர் கூட வந்தார் அண்ணா, வந்து பார்த்து இதெல்லாம் அவர் கட்டை கட்டினா தானே வேலைக்கு ஆகினாரு. சரி ரைட்டு நான் பார்த்துக்கிறேன் விட்டு அப்படின்னு சொல்லிட்டு 10 நிமிஷம் கூட இல்லை எக்ஸ்ட்ரா ஐடியாவில் பண்ணி அப்படியே அவ்வளோதான் ஸ்டார்ட் பண்ணி விட்டு என்ன பாருண்ணா என்னங்க பண்ணீங்க அப்படின்னு முடிஞ்சது வேலை. இது வந்து வயசுலாம் கிடையாது, மூளை தான். ஆமாம், மூளை இருக்கணும் நமக்கு. என்ன கண்டுபிடிச்சோம் எப்படி? இவங்களும் மூளை உள்ளவங்க தானே. அப்படியே ஒன்றும் இல்லை, இப்போ நீங்கள் டைம் கிடைக்கும் போது அந்த பைப்பை அங்கேருந்து கொண்டு வந்துருக்கு பாருங்க, மெயின் பைப்பு. அது என்ன பண்ணலாம், லைட்டாக ஜேசிபி பள்ளம் போட்டு உள்ளே போச்சு விட்ருங்க. அடுத்த டைம் பண்ணும்போது அதையும் இதையும் உள்ளே போட்டிங்கன்னா நமக்கு இன்னும் சேஃப்டி. அது பாட்டுக்கு வருஷ கணக்கில் கிடக்கும். 40 வருஷம் 50 வருஷத்துக்கு பைப்பு உடையாது. உங்களுக்கு லைஃப் வரும். என்ன பண்ணும், வளையும், வெயில் பட லைட்டாக வளையும், வெடிக்காது. வளையும். இது கம்பெனி பைப், ஐஎஸ்ஐ பைப் தானே, இது வெடிக்காது, வளையும். இது நான்ஐஎஸ்ஐ பைப் எடுத்தால் தான் நமக்கு வந்து வெடிச்சு விடும். இது ஐஎஸ்ஐ பைப்பு ஃபினோலெக்ஸு, இது வந்து வெடிக்காது, வளையும். அதனால் வந்து கொஞ்சம் அடுத்த டைமில் என்ன பண்ணுறீங்க, டைம் கிடைக்கும் போது ஜேசி போட்டு நோண்டி பள்ளம் போட்டு பள்ளத்தில் போட்டுருங்க. இப்போ இந்த பயிர் அறுவடை ஆன உடனே பண்ணுறோம். அப்படின்ட்டு 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஜேசி வச்சு. ஓகேண்ணா, சரி இப்போ நான் கிளம்பலாம். ஓகே, என்னோடய கான்டாக்ட் நம்பர் 9342098006. நன்றி, வணக்கம்.